எப்படி இந்த எனர்ஜி எப்படி வருது உங்களுக்கு? அதான் தளபதி. ஒரு 2 வாரத்தை கூட சொல்லிருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுவா. இந்த எனர்ஜி எப்படி வருது? எங்க இருந்து வருது சார்? தளபதியால. தொண்டர்களுக்கு என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ்? தொண்டர்கள் தளபதி அவர்களை 2026 அமர்வதற்குண்டான அனைத்து வேலைகளும் உழைப்பை அவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 2026 கண்டிப்பாக தலைவர் தளபதி அந்த இடத்தில் நாங்கள் அவரை அமர வைப்போம். எப்படி சார் அந்த ரகசியம் மட்டும் சொல்லிருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தளபதி அவர்களை நேசித்து அவருடைய ரசிகராகி 30 ஆண்டுகள் ஆச்சு. சமூக பணிகளில் தளபதி அவர்களின் நற்பணியை மன்றத்தில் இருந்து மக்கள் இயக்கம் வரையில் தொடர் பயணம் செய்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடையில் ஒரு வாய்ப்பு, அதுவும் ஓராண்டுகளை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் வருகின்ற தலைவரை, மற்ற தலைவர்களை, அரசியல் தலைவர்களை பதவிக்காகவும் பணத்துக்காகவும் துதிபாடுகிறவர்கள் தான் நிறையா. ஆனால் உண்மையிலேயே அவரை துதித்து வாழ வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு கிடைத்த வாய்ப்பு பல மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனை வெளிப்படுத்திய விதம்தான் அந்த கவிதை. அதை அவர் பொறுமையாக கேட்டதுங்கிறது ரொம்ப 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 கொடுத்து வச்சது. தளபதியை பொறுத்தவரை சொல்லணும்னா யாருக்கு என்ன தெரியுங்கிறத அவர் தெரிந்து வைத்துக்கொண்டு யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுங்கிறத கொடுக்குறாரு. ஆகவே இந்த நேரத்தில் தளபதி அவர்களுக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தளபதியை ரியாக்ட் பண்ணதோடு சரி, இன்னும் பேசலை. பொதுச் செயலாளர் சிறப்பாக கவிதை பண்ணினீங்க, கொடுத்த வாய்ப்பில் சிறப்பாக பண்ணீங்கன்னு வாழ்த்துக்கள் சொன்னார். அழகாக கவிதைகள் சொல்றீங்க. அவருக்கு ஒரு பாட்டு நம்ம எழுத முடியாமல் போச்சு அப்படின்ற வருத்தம் இருக்கா? லாஸ்ட் படம் வேற இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இனிமே வேணும்னு நினச்சோன்னா நான் கவிதையிலே சொன்ன மாதிரி என்னுடைய சொந்த முயற்சி மட்டும் இல்லை, எல்லோரையும் கலந்து தான் பண்ணேன். அதை போல் நம்ம எல்லாரையோடைய முயற்சியில் ஒரு பாடல் பண்ணி கழக பாடலாக அதை வெளியிட்டுட்டு போகிறோம். தளபதி திரையிலிருந்து தான் விலகுகிறாரே தவிர தரையில தான் நம்மளோட மக்களாக வர்றாரு. அதில் அவரை போற்றி புகழ வேண்டிய காரியங்கள் நிறைய ஆற்றப் போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஆற்றும் பொழுது அதையெல்லாம் புகழ்ந்து பாடி பாடலாக்கலாமே. நிறைய பாடல்கள் அவரோடது மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. வரிகள் ரொம்ப அவருக்கு பொருத்தமா அவருக்கிட்டே எழுதுன மாதிரி ஒரு வரி அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இன்னைக்கு அது எல்லாமே அப்படியே நடக்குது சினிமாவிலையா? சினிமாவில் முன்னாள் 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 வாடா அந்த பாடல் வாலி எழுதுனது. அதில் எல்லாமே ரொம்ப கருத்துள்ள பாடலாக இருக்கும். அவர் முன்னால் வரணும்னு அவருடைய தோழர்களையும் அழைத்து கொண்டு அவரும் முன்னால் வந்திருக்கிறாரு. இன்னும் தோழர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவதற்காக உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2வது ஆண்டு துவக்க விழா. உண்மையிலே இன்னைக்கு நடந்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேருக்கு இன்னைக்கு பாதி கட்சிகள் இன்னைக்கு நிறைய விழானே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த 2ஆம் ஆண்டு விழா இருந்தது. ஷார்ட் டைம் தான், அவங்க சொன்ன டைம் கரெக்டாக வந்தாங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் பேசினாரு. பேசின பேச்செல்லாம் ஒன்றுமே நச்சுன்னு ஒன்று இருந்தது. அதான் சொல்லல, இவங்க சொல்லியிருக்க மாதிரி இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னாங்க 3 C. அந்த 3 C என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொன்ன 3 C, அந்த 3 Cயை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு உறுப்பினருமே 10 பேர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. 10 பேர் இல்லை, 100 பேர் சேர்ப்பாங்க. அடுத்த 100 நாளில் அவர் சொன்ன 3 months பார்த்தீங்கன்னா இன்னும் பல கோடி மெம்பர் உறுப்பினர் ஆவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் உறுப்பினராவது ஒன்றும் கிடையாது. ஃபோன் நம்பர் எடுத்து மிஸ்ட் கால் கொடுத்த உறுப்பினர் ஆகலாம். மிஸ்ட் கால் கொடுக்கலாம் ஒரு மேட்டரா? உங்கள் ஃபோனை வாங்கி மிஸ்ட் கால் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரோட்டில் சிம் கார்டு வாங்கிக்கிறாங்க, 4 சிம் கார்டு வாங்கிக்கிறாங்க. போட்டு மிஸ்ட் காலை கொடுத்து எங்கள் கட்சியில் இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் உறுப்பினர் ஆக முடியும். அப்படிங்கும்போது இங்கே எந்த வித டூப்ளிகேட்டுமே கிடையாது, எல்லாமே ப்ராப்பர் மெம்பர்ஸ். ஸோ இன்னும் இறங்கி வேலை பார்க்கும்போது இன்னும் அடுத்த 100 நாளில் இன்னும் பல கோடி உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி வெல்வது உறுதி உறுதி உறுதி. தமிழ்நாட்டினுடைய சமகால அரசியல் சூழலில் அரசியல் மைய புள்ளியாக திகழ்பவர் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கள் தளபதி உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு நுண் அரசியலை பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த அரசியல் புரிதலோடு இன்னும் ஒரு வார காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் எங்களுடைய தலைவரை பற்றியே பேசக்கூடிய வகையில் அது இருக்கும். 2026 நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெற வேண்டும். அந்த பெறுவதற்கான வியூகங்களை இன்றைக்கு எங்களுடைய தளபதி இந்த இடத்துல அறிவித்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, 234 சட்டமன்ற தொகுதிகளிலும்
பூத் கமிட்டியை அமைக்கணும், அவர்களுக்கு வந்து தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல்வாத மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய தளபதியினுடைய உரை இருந்தது.